Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Jesus the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about coronavirus and the church. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. My greetings to all Live TV viewers in Jesus' name. It may look tough now, but no need to worry about anything. All you have to do is just pray and call on Jesus, whatever religion, caste or creed you belong to, and you will be delivered. Only Jesus can help you, because he has said in the Holy Bible, "Call upon me and I will answer you and deliver you from your problems." The giants might look big, but our God is bigger. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. லைவ் டிவி மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் என்னுடைய இயேசு நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்யும்போது, எப்பேற்பட்ட சூழ்நிலை, நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருந்தால் கூட, இந்த சூழ்நிலையில் விடுதலை வேணுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிட்டா, உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலவரம் இருந்தால் கூட நீங்கள் விடுதலை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் சத்திய வேதாமத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன், உங்கள் பிரச்சனையில் நான் உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லுகிறார். The giants might look big, but our God is bigger. ராட்சஸை போல இருக்கிற பெரிய பிரச்சனை பெருசாத்தான் தெரியலாம், ஆனாலும் நம்முடைய தேவன் அதை விட பெரியவராக இருக்கிறார். கொரோனா வைரஸ் might look powerful, but our God is all powerful. கொரோனா வைரஸ் என்ற விஷக்கிருமி இன்னைக்கு ஜனங்க மறித்து கொண்டிருக்கிறார்கள். அது வல்லமை உள்ளத மாதிரி தெரியலாம், ஆனாலும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Call that number on the screen for prayer. The instant you call on Jesus, the tide of the battle will change. ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் ஜெபத்துக்காக கூப்பிடுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுற மாத்திரத்திலேயே அந்த வல்லமை அங்கே கம்மியாயிடும். நாம் அவரை வருந்தி அழைப்போமா? Shall we constrain him to come? வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். Hallelujah. I praise God and thank him for giving me this wonderful opportunity and great privilege to speak to you today about how the Lord Jesus Christ is working in his church and in the world. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி கிரியை செய்கிறார்கள் என்றும், சபையில் கூட அவருடைய சபையில் எப்படி கிரியை செய்கிறாருன்னு பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறார். In the past we see that when there is a crisis in the world, everyone will run to the place of God's church for refuge. கடந்த காலங்களில் நம்ம உலகத்தில் எப்பேற்பட்ட ஆபத்து நடந்தால் கூட ஜனங்க என்ன பண்ணுவார்கள்? சபைக்கு தேவனை ஆராதிக்கிற இடங்களில் ஓடி போய் அடைக்கலம் தேடுவார்கள். Today we see that owing to the coronavirus pandemic, churches were not allowed to assemble for the past 2 months. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த கொரோனா விஷக்கிருமினால் சபைகள் கூட திறக்க முடியாத, ஜனங்க கூடி தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததை பார்க்குறோம். In Matthew 16, Jesus tells Peter, "I will build my church and the gates of hell will not prevail."
மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். Can a tiny virus invisible to the naked eye have the power to stop the church of God? ஒரு சின்ன விஷக்கிருமி, இந்த கண்ணுனால கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷக்கிருமி தேவனுடைய சபைக்கு தடை செய்ய முடியுமா? If you inhale steam, it leaves man's body and goes. That's about this coronavirus. இந்த விஷக்கிருமி நீங்கள் நீராவியை உள்ள சுவாசித்தா சூட ஆகும்போது அந்த விஷக்கிருமி மனுஷனுடைய சரீரத்தை விட்டு வெளியே போகிறதை பார்க்குறோம். இட் இஸ் நாட் ஆஸ் பவர்ஃபுல் as man makes it out to be. மனுஷன் அந்த விஷக்கிருமி கொடுக்குற வல்லமை அவ்வளோ வல்லமை அதுக்கு கிடையாது. ஸோ தி ஆக்சுவல் ரீசன் இஸ் டிஃப்ரெண்ட். உண்மையான காரணம் இது வேற ஆயிருக்கிறது. தெர் இஸ் அ பவர் கிரேட்டர் தென் ஆல் அதர் பவர்ஸ் ஆன் திஸ் எர்த். இந்த பூமியில் வேற உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையோட மேலான ஒரு வல்லமை உண்டு. தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ஜீசஸ் says in Matthew 28, all authorities is given to me in heaven and on earth. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 18ஆம் வசனத்தில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று. There is no greater power than that in heaven or on earth. வானத்திலும் கிடையாது, அதை விட மேலான வல்லமை பூமியிலும் கிடையாது. No power on earth is greater than God's power. பூமியில் தேவனுடைய வல்லமை விட பெரிய வல்லமை கிடையாது. The actual reason is that God is judging the churches and also the nations of the earth too. உண்மையான காரணம் என்னவென்றால், தேவன் சபைகளை கூட நியாயம் தீர்த்து ஜாதிகளை கூட பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேலேயும் நீதியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். The wrath of God is upon the Gentiles and also upon his own people. கர்த்தருடைய கோபாக்கினி பிரஜாதிகள் மேலே கூட ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடி அவருடைய சொந்த ஜனங்கள் மேலே கூட ஊற்றின்னு இருக்கிறாரு. The first verse the Lord gave me at the beginning was from 2 Chronicles chapter 7 verse 14, which says, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. முதலாவது ஆரம்பத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் 2 நாளாகமம் 7:14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். In verse 13, the Lord God is talking to King Solomon after he prayed, when I shut up heaven and there is no rain, or send locusts to devour the land, or send pestilence among my people, I will bring healing to the people of the land itself, says the Lord. இங்கே 13ஆம் வசனத்தில் சாலமன் ராஜா ஜெபம் செய்துட்ட பிறகு கர்த்தர் பேசி கொண்டிருந்ததை வாசிக்கிறோம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லாது தேசத்தை அழித்து வெட்டுக்கிளைகளும் கட்டளையிட்டு அல்லது என் ஜனங்களுக்கு கொள்ளை நோயை அனுப்பும்போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், என்னுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். We see here that the whole problem can be solved through the prayers of God's people. Recently we heard that locusts have come in North India as a great army also. சமீபத்தில் நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், தென்னிந்தியா பகுதியில் வெட்டுக்கிளிகள் பெரிய சேனையாக இறங்கி இருக்கிறத பற்றி கேள்விப்பட்டோம். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், இந்த முழு பிரச்சனையை கூட நாம் சரிப்படுத்துறதுக்கு வழி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால்,
கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார், தேசத்தின் ஜனங்களும் சுகம் பெற்று கொள்வார்கள் என்று. The key to deliverance from this virus and all other plagues and pestilences are in the hands of God's people. அந்த முக்கியமான சாவி யார் கையில் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலையும் வேறு எல்லா வாதைகள்லையும் கொள்ளை நோயிலேருந்து கூட விடுதலை எங்கே இருக்குது என்றால் அந்த சாவி கர்த்தருடைய ஜனங்கள் கையில் இருக்கிறது. God's word says judgment will first begin in the house of God. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் ஆரம்பமாகிறது என்று. When God's people pray and humble themselves and seek God's face and turn from their wicked ways, கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருடைய முகத்தை தேடும்போது, first of all, God's people don't pray or humble themselves and seek God's face. முதலாவது இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்துறதில்லை, தங்கள் தேவனுடைய முகத்தை தேடுகிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. We see healing of the land itself depends on that. தேசமே சுகமடைய வேண்டுமென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் கேட்டு தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். We see in the Bible that prayerlessness is a sin. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஜெபம் செய்யாது இருக்கிறதே ஒரு பாவம் என்று. In 1 Samuel 12 verse 23, the prophet Samuel says, God forbid that I sin against him by not praying for you. 1 Samuel 12 அதிகாரம் 23 வசனத்தில் தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை நாம் வாசிக்கிறோம். நானும் உங்களுக்கு விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். Hallelujah. Hallelujah. He speaks through Isaiah the prophet in chapter 56. My house will be called a house of prayer for all people. ஏசியா தீர்க்கதரிசி மூலியமாக 56 அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறது என்னவென்றால் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கும் என்று. Also through the prophet Isaiah in chapter 1 verse 11, 12 and 13 we read, the Lord God says, I don't want any of your sacrifices. Don't trample my courts. Your celebrations my soul hates. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக 1 அதிகாரத்தில் நாம் 11, 12, 14 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எதுக்கென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டியதென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். People of God are busy doing things that are not pleasing in God's sight, not seeking His face, praying for the dying people of the land. கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய முகத்தை தேடாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்காத இருக்கிறார்கள். Or are they turning from their wicked ways? அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாது இருக்கிறார்கள். The main reason for this period of captivity is to set our house in order. இந்த 2 மாதம் சிறையிருப்பு இல்லை தேவன் ஜனங்களுக்கு ஒரு வழியாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் கொண்டு வந்தது. என்ன காரணம் என்னவென்றால் அவருடைய ஜனங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று. People are too busy saving the world that they don't realize they are near losing their own soul. ஜனங்க நேரமே கிடையாது உலகமே ரட்சிப்பில் கொண்டு வர்றதுக்கு, தங்களுடைய ஆத்மாவை எழுந்து போகிற அளவில் இருக்குதுன்னு அவங்க உணராது இருக்கிறார்கள்.
In the first chapter of Haggai, the prophet, twice the Lord warns his people, consider your ways. ஹாகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறது என்னவென்றால், 2 வாட்டி கர்த்தர் எச்சரிக்கிறார், ஜனங்களை உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. The Lord wants to set his people in order. கர்த்தர் தங்களுடைய ஜனங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். In the normal routine, this is not possible, as you will never have time for anything. நாள்தோறும் உள்ள ரூட்டீன் வேலைகளில் நமக்கு இது செய்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. Today we see God's people are sick or caught up in some bondage or other and are not able to make any progress. இன்றைக்கு கர்த்தர் ஜனங்க அநேக வியாதியிலையும் கட்டுகளையும் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க முன்னேற முடியாத நிலவரத்தில் இருக்கிறார்கள். There is only one way out for everything, and that is spending time with God. இதுக்கெல்லாம் ஒரே வழி தான், ஒரே பரிகாரம் தான், தங்கள் தேவனோடு நேரத்தை செலவு செய்கிறது. It is spending at least 2 hours in fervent prayer, connecting with the Lord every morning. 2 மணி நேரம் என்றால் காலையில் ஊக்கமான ஜெபம், தங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படிக்கு தான் இதுக்கெல்லாம் பரிகாரம். In this way you can overcome the flesh and the devil. அனுதினமும் இந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தால் நீ மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க முடியும். Whatever sickness you have, Jesus can heal you. Whatever bondage you are in, Jesus can deliver you. எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்த முடியும். எப்பேற்பட்ட கட்டில் நீங்கள் இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க முடியும். You have to charge your spiritual battery like you do your mobile phone. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய பேட்ரி, மொபைல் ஃபோன் எல்லாருக்கிட்டே இருக்குது. அந்த பேட்டரியை எப்படி நீங்கள் சார்ஜ் செய்கிறீங்களோ அப்படியே உங்கள் ஆவிக்குரிய பேட்டரியை சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. The time you put for charging brings the power. எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். Otherwise you will be powerless and the devil will overpower you. அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணாத இருந்தால் நீங்கள் வல்லமை இல்லாத இருப்பீர்கள். பிசாசு உங்கள் மேலே வல்லமை கொண்டு மேற்கொள்ளுவான். ஹல்லேலூயா. த்ரூ டிசெப்ஷன் உங்களை வஞ்சித்து ஏமாற்றுவான். Daily medication will not heal you. It will kill you very soon, as it has lot of side effects. டெய்லி நீங்கள் மருந்து மாத்திரை வியாதிக்கு எடுத்துக்கொண்டிருந்தா அது உங்களுக்கு சுகம் கொடுக்காது. அது உங்களை சீக்கிரமாக சாகடிக்கும். ஏனென்றால் அதுக்கு வேறு அவயங்கள் எல்லாம் அது சரீரத்தில் கெடுத்துற வல்லமை உண்டு அதில். யூ ஆர் நாட் ஜஸ்ட் சீக்கிங் காட் லாங் இனஃப் ஃபார் யுவர் ஹீலிங். நீங்கள் சுகமாகும்படிக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்து நேரம் செலவு செய்யாது இருக்கிறீர்கள். In 2 Chronicles 20 verse 20 it says, as long as he sought the Lord, he prospered. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடின வரைக்கும் சித்தி பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். In James 5 we read, the fervent prayer of the righteous man avails much. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஊக்கமான ஜெப, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெப மிகவும் பலன் உள்ளது. நோ ஷார்ட் கட் ஆர் லாங் கட். 5 minute or 10 minute prayers won't work. குறுக்கு வழியோ நெடுக்கு வழியோ எந்த வழியும் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் கூட ஒன்றுக்கும் உதவாது. In Jeremiah chapter 29 we read verse 13, when you seek him with all your heart, Jesus will tell you what to do for your healing and how to solve your problems. முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடும்போது என்ன பார்க்குறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சுகத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்று, உங்கள் பிரச்சனை சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு காட்டி தருவார். 3 weeks ago the Lord spoke to me about Isaiah chapter 58 verse 1 to 9. People act as if they are seeking God, but they are not. They are seeking their own things. 3 வாரம் முன்பாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 1-9ஆம் வசனத்தை உணர்த்தினார். ஜனங்க கர்த்தரை தேடுற போல காணப்படுறார்கள்,
ஆனாலும் அவர்கள் தேடாத இருக்கிறார்கள், அவர்களுடைய காரியங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆல்சோ பிகாஸ் they do not have a discernment, they think what they are doing is pleasing in the sight of God. முக்கியமாக அவர்களுக்கு பகுத்தறிவு இல்லாத இருக்கிறபடியால் அவர்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். People might praise you in the sight of and say it is good, but if you don't know what the Lord is saying, you'll be found to doing things that are not pleasing in His sight. ஜனங்க உங்களை புகழ்ந்து நீங்கள் செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவார்கள், ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் அறியாது இருந்தானால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே செய்து கொண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். You have to seek the Lord with all your heart and you'll be healed and delivered. Jesus will tell you what to do. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வெளிப்படுத்தி தருவார். In Isaiah chapter 58 verse 1 and 2, he says, cry aloud, spare not, lift up your voice like a trumpet, tell my people their transgression and the house of Jacob their sins. Yet they seek me daily and delight to know my ways, as a nation that did righteousness and did not forsake the ordinance of their God. They ask of me the ordinances of justice. They take delight in approaching God. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கிறோம். சத்தமிட்டு கூப்பிடு, அடுக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்திற்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களோட கர்த்தரோட வழியை அறியறதுக்கு விரும்புகிறார்கள் என்று தெரிவித்து நீதியை செய்கிற ஜனங்களாக காட்டுகிறார்கள். கர்த்தரை கட்டளை கை கொண்டு நடக்கிற ஜனங்களாக காட்டுகிறார்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In Isaiah chapter 59 verse 1 and 2 we read, behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities are separated between you and your God, and your sins have hid his face from you that he will not hear. ஏசாயா 59 கூட 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாத வடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய செவி மந்தமும் ஆகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Hallelujah. Today God's judgment has come on His church and also the world at the same time. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நியாய தீர்ப்பு கர்த்தருடைய சபைக்கும் ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரே நேரத்தில் வந்து விட்டுருக்கிறத பார்க்குறோம். In Ezekiel chapter 20 verse 11-13, the Lord speaks through His prophet Isaiah. In Ezekiel, I gave them my statutes and showed them my judgments, which if a man do, he shall even live in them. I gave them my Sabbaths to be a sign between me and them, that they might know that I am the Lord that sanctified them. But the house of Israel rebelled against me in the wilderness. They walked not in my statutes, and they despised my judgments, which if a man do, he shall even live in them. And my Sabbaths they greatly polluted. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11-13 வாசிக்கிறோம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை
பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளேம்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் கொலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றான். But the house of Israel rebelled against me in the wilderness. They walked not in my statutes, and they despised my judgments, which if man do, he shall even live in them. And my Sabbaths they greatly polluted. Then I said, I will pour out my fury upon them in the wilderness, to consume them. Now the Lord is pouring out his wrath on his people and the Gentiles. இப்பொழுதும் நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருடைய கோபாக்கினியை அவருடைய ஜனங்கள் மேலேயும் கூட பிரஜாதிகள் மேலேயும் கூட ஊற்றி கொண்டிருக்கிறார். God's people have been polluting his sanctuary and his Sabbaths, and in the world wickedness is increasing as in the days of Noah. கர்த்தருடைய ஜனங்கள் வந்து தங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தையும் பரிசுத்த கொலைச்சலாக மாற்றி ஓய்வு நாட்களையும் கூட கடைபிடிக்காதபடிக்கு உலகத்தில் பார்த்தா அக்கிரமம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நோயின் காலத்தில் போல. God is pouring out his fury on his own people and on the nations. கர்த்தருடைய ஜனங்கள் மேலேயும் ஜாதிகள் மேலேயும் கூட கர்த்தருடைய உக்கிரத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். The shepherds have to set their churches in order and stop polluting God's sanctuary, and the nations have to turn to the Lord Jesus Christ, the true and living God, for salvation from coronavirus and also from eternal hellfire. ஊழியக்காரர்கள் தம் சபையை ஒழுங்குபடுத்தி ஆலயங்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தரை பரிசுத்தமாக ஆராதனை செய்யும்படிக்கும் ஜாதிகள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஜீவனுள்ள தேவன் பக்கம் அவர்கள் திரும்பி ரட்சிப்படைய வேண்டும். கொரோனா வைரஸ்லேருந்து ரட்சிப்படைய வேண்டும். நித்திய நரகத்திலேருந்து அக்னிலேருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். Hallelujah, hallelujah. We are living in amazing days today. நாம் விசேஷமான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Why? Because we are watching prophecy fulfill before our very eyes. ஏன்னு சொன்னால் நம் தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்கள் முன்பாக அது நிறைவேறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். In this special season, the Lord wants to deliver his people, the Lord wants to save his people. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன உங்கள் கூப்பிடும்போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் கூட, எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஏழுகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தாவே தீர்க்கதரிசனம் நிறைவேற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் கர்த்தாவே 1000 வருஷம் முன்பாக பேசின காரியங்களெல்லாம் கர்த்தாவே இந்த காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டு வர்றதே நாங்கள் கண் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்களும் கர்த்தாவே, வாதைகளும் கர்த்தாவே, பஞ்சங்களும் கர்த்தாவே வரும். இந்த கடைசி நாட்களில் இந்த வருகை அவ்வளோ நெருங்கி இருக்கிறதே பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தர் கூட கர்த்தாவே இந்த 2 மாதம் லாக்டவுனில் கூட மோடு நெருங்குற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் வீடுகளை ஒழுங்குபடுத்தி கர்த்தாவே ஹல்லேலூயா சீர்படும்படிக்கு சரிப்படும்படிக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இப்படி ஆவிய ஊற்று கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுற அவர்கள் வெக்கப்படாத செய்கிற தேவன் நீராக இருக்கிறீர். இப்பொழுதும் எல்லா வியாதிக்கும் பரிகாரம் உம்மிடத்தில் உண்டு கர்த்தாவே. இப்பொழுதே உம்முடைய ஆவிய ஊற்றும்
உம்முடைய விடுதலை நித்தாரும் அபிஷேக வல்லமை ஊற்று கர்த்தாவே, ஒரு அற்புதம் செய்யும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்குற ஒருத்தர் மேலேயும் பரிசுத்தாவி ஊற்றி அவங்களுக்கு விடுதலையும், அங்கே பிரச்சனையிலேருந்து கர்த்தாவே விடுதலையும், சுகம் வியாதியிலேருந்து சுகம் கர்த்தாவே, தீராத வியாதியை தீர்ப்பவரே. அல்லேலூயா கர்த்தாவே. அந்த கொரோனா வைரஸ்னால எவ்வளோ கர்த்தாவே விஷக்கிருமிகள் இன்றைக்கு மனுஷனை சாவடிச்சு கொண்டு இருக்கிறது. நீ அவர்களை எல்லாம் கர்த்தாவே சுகப்படுத்த வேணுமாவே ஜெபிக்கிறேன். இப்படி ஆவியை ஊற்று கர்த்தாவே. நீர் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே. இப்படியே ஜனங்கள் கர்த்தாவை மறித்து மாண்டு போகிறார்கள். நீர் கர்த்தாவே இப்படி ஆவியை ஊற்றி ஜனங்களை விடுதலையாக்க வேணுமாவே ஜெபிக்கிறேன். சுகப்படுத்த வேணுமாவே ஜெபிக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த 2 மாதம் நிமித்த கர்த்தாவே இன்னும் ஆவியில் வளர்ச்சி அடையும்படிக்கு பலப்படும்படிக்கு கர்த்தாவே நம்முடைய ஜனங்களை கர்த்தாவே காத்துக்கொள்ளுவன்மாவை ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இங்கே முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணுமாவை ஜெபிக்கிறேன் கேட்குறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிற விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். இல்லை என்றால் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். If this message is a blessing to you, contact us by phone and tell us what your problems are. All the testimonies also how God has worked in your life. If you want to support this ministry, you send your offerings to the account number mentioned in the screen or to the address on the screen. When you give and support God's ministry, the Lord will add it back to you. 2 months people are not working also and no income is there. So how are we going to get income? Unless we go to work. Jesus can bless you when you give. In your lack, you might not have much money, but in your lack, if you give to the ministry, Jesus will bring money to you without you going to work at all. May God, till we meet again, do not forget,